வணக்கம்ப்பா. ரொம்ப நன்றிப்பா உங்க டீட்டெயில்ஸ்லாம். ஆமாப்பா அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசுனனால எத ஞாபகம் வச்சுக்கிறது, எத மறந்துட்டேன்னு எனக்கே தெரியல. எனவே நாங்க கேட்கும்போதெல்லாம் நீங்க திருப்பியும் அத ரீகேப் பண்றதுக்கு வந்து ரொம்ப நன்றி. பொறுமையா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அதுவும் ரொம்ப நன்றி. சலிக்காம பதில் சொல்றீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோன் தானே. எங்களோட இதில நாங்க என்னென்ன தப்பு செய்றோம் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நான் வந்து யங்லேருந்தே உங்ககிட்ட தான் இருந்திருக்கேன். அதில வந்துட்டு சில விஷயம் வந்து நாங்களே எங்களுக்கே தெரியாம டயட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ராங்கா தான் செஞ்சுட்ருக்கோம். இப்ப நீங்க வந்து என்கிட்ட சொல்லி தான் நான் எவ்வளோ சாப்பாடு தப்பா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சுச்சு. இதில வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து 6 நாள்ல நேத்து 6வது நாள் வந்து எனக்கு டோட்டலி அந்த காலையில எந்திரிக்கும்போது அந்த கிராம் இல்லாம நான் எந்திரிச்சேன். அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் எத்தனையோ வருஷ பிரச்சனை வந்துட்டு ஒரு 6 நாள்ல வந்து சால்வ் ஆவுது. அதுவும் எதனால சாப்பாடு நல்லன்னு நினைக்கும்போது வந்துட்டு அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் கடைசியில. அது வந்து நம்ம டாக்டர் போய் பார்த்து மருந்தெல்லாம் எடுத்து அம் அந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கேட்க திருப்பி அந்த வலி வந்துரும். அந்த வேதனைலாம் கடந்து கடைசியில வந்து சாப்பாட நம்ம வந்து கரெக்ட்டா சாப்பிட்டோம்னாவே வந்துட்டு அந்த பிரச்சனைகள் தீருதுன்னு நினைக்கும்போது வந்து அது என்ன சொல்றது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வந்து நீங்க மாரி ஆலோசகர்கள் வந்து ஒரு காரணமா நிக்கும்போது வந்துட்டு உங்ககிட்டலாம் நாங்க ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். அது வந்து ஒரு சக்திய வாக்குப்பா. அது வந்து நான் சொல்றது. அது கடவுள் புண்ணியத்துல நீங்க வந்து இவ்வளோ பேருக்கு உதவி செய்றீங்க. நீ நல்லா இருக்கணும். அது ரொம்ப நன்றி. எனவே வந்து எனக்கு பாடியும் ரொம்ப லைட்டா இருக்கு. எனக்கு இந்த கன்ஃப்யூஷன் வந்து என்னன்னா வந்து நான் இப்ப இந்த இது ஓகேயா போயிட்டு இருக்கனால வந்து ஏதோ நான் தப்பா சாப்பிட்டுருவானோ, அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப கூட சாப்பிடும். அதனால தான் நான் வந்து அ அடிக்கடி அத கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணி 1 வாரம் தான் இதுலயே எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. இதே நான் வந்து லாங் ரன்ல செஞ்சேன்னா அது வந்து எனக்கு இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். தேங்க் யூ சோ மச்.